அனைவருக்கும் வணக்கம். 5 இயர்ஸ் ஹானர்ஸ் தென் அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு ஹானர்ஸ் கோர்ஸுக்கும் நாளன்னைக்கு அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கும் அலாட்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆஸ் யூஷுவல் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் தான் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் சிலர் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம ஹானர்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஹானர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையிலையும் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது யூனிவர்சிட்டி போர்ட்டலில் நீங்கள் பே பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கான பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் ரெசிப்ட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிட்டு காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணும்போது சப்மிட் பண்ணால் போதும். இது ஹானர்ஸ் கோர்ஸுக்கு, ஓகேங்களா? நீங்கள் லாகின் பண்ணும்போதே நீங்கள் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதிலே காமிச்சிடும். தென் அஃபிலியேட்டட் கோர்ஸில் வந்து நீங்கள் 2 வகையான பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஃபீஸை பொறுத்தவரையிலையும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது அதில் ஒரு பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 1650 ரூபா வந்து ரிசீவ் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் அந்த அமௌண்ட்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பே பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா? தென் செகண்ட் பேமெண்ட் எங்கன்னா நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்கள, அந்த காலேஜில் வந்து நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணும்பொழுது பே பண்ணுற பேமெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் கிடையாது. ஹானர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையிலும் சிங்கிள் பேமெண்ட் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் பே பண்ண போகிறீங்க. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அந்த ரெசிப்ட்டை கொண்டு போய் கொடுத்தா போதும். அஃபிலியேட்டட் கோர்ஸை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு ஒரு பேமெண்ட் போகும், அதை விட்டால் அஃபிலியேட்டட் காலேஜுக்கு ஒரு ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் வந்து 1500 ரூபாக்குள்ளே தான் வந்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஹாஸ்டல் சேர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் ஹாஸ்டலுக்கு அந்த காலேஜில் ரெக்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக அது ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.